தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோரை விஷ ஊசி செலுத்தி இளம்பெண் ஒருவர் கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த தகவலை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்க போகிற தகவல் தெளிவாக உங்களுக்கு புரியும். தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டத்தில் உள்ள யாச்சாரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தசரத் லட்சுமி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகனும் சகோரா உட்பட 3 மகன்களும் இருக்காங்க. இதில் சுரேகா சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியர வேலை பார்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் தசரத் லட்சுமி தம்பதியர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவர்களது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் இருவரும் கடன் தொல்லையால் செய்து கொண்டதாக குடும்பத்தார் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கை தவறான சாத்தியக்கூறுகள் இல்லை என காட்டியிருக்கு. இதனால் போலீசார் இந்த சம்பவம் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா சுரேகாவின் பதற்றமற்ற நடவடிக்கைகள் காரணமாக அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் திரும்பியிருக்கு. சுரேகாவிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பெற்றோர் என்றும் பாராமல் அவர்களை விஷவீசி செலுத்தி கொலை செய்த அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமாகியிருக்கு. சுரேகா பார்த்தீங்கன்னா செவிலியராக வேலை பார்த்து வரும் நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலம் இளைஞர் ஒருவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவர் வேலை பார்த்து வரும் அதே பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞர் சுரேகா காதலிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் இந்த காதலுக்கு சுரேகாவின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சுரேகாவிற்கு வேறு ஒருவரை திருமணம் செய்து வைப்பதற்காக திருமண வரன் பார்த்தும் வந்திருக்காங்க. ஆனால் தனது காதலில் உறுதியாக இருந்த சுரேகா தனது காதலுக்கு இடையூறாக இருக்கும் பெற்றோரை தீர்த்து கட்டவும் முடிவு செஞ்சுருக்காங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 25ஆம் தேதி சொந்த ஊர் திரும்பிய சுரேகா ஏற்கனவே தனது பெற்றோர் கால் மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் பெற்றோரும் அவரிடம் கால் வலி அதிகமாக இருப்பதாக கூறியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுரேகா கால் வலியை தீர்ப்பதற்கான மருந்து என கூறி நைஸாக இருவருக்கும் விஷ மருந்தை ஊசி மூலம் செலுத்தியிருக்காங்க. இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இருவருமே உயிரும் இழந்திருக்காங்க. கொலையை மறைப்பதற்காக பார்த்தீங்கன்னா சுரேகா அவர்களது சடலங்களை அருகருகே படுக்க வைத்து செய்து கொண்டது போல நாடகமும் ஆடியிருக்காங்க. பிறகு தனது சகோதரருக்கு போன் செய்து தந்தையும் தாயும் சுயநினைவின்றி கிடைப்பதாகவும் கூறியிருக்காங்க. தந்தைக்கும் தாய்க்கும் ஏற்கனவே கடன் பிரச்சனை இருந்ததால் அவர்கள் கடன் தொல்லையால் கொண்டிருக்கலாம் என கருதிய சுரேகாவின் சகோதரரும் போலீஸுக்கு இந்த காரணத்தை கூறியிருக்காங்க. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோரை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய இளம்பெண் சுரேகாவை போலீசார் அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க. மேலும் அவரிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.